ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தினம் தினம் பார்த்தீங்கன்னா கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. தினம் தினம் நாளிதழ்கள்லையும் தொலைக்காட்சி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை பார்த்தோன்னே உண்மையாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, மனசுக்கு ரொம்ப பாரமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு யாராவது ஆட்சியாளர்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறாங்களா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்க கூடாது, இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறான்னு பார்த்தா இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் பண்ணிடுறோம், நாங்கள் எல்லாமே மாற்றிடுறோன்றாங்க. எல்லாமே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. பட் இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் இறங்கிட்டு கேம் ஸ்டார்ட் ஆனோடனே எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் டைம் எடுத்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் கோல் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே இறங்கிட்ட அடுத்த நொடியே வந்து உங்களோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து மீடியா பீப்புளுக்கு தெரியும், நார்மல் பீப்புளுக்குமே தெரியும். ஸோ மக்கள் வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. எங்களை கேள்வியே கேட்கக்கூடாது, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கேள்வி கேளுங்கன்னா எப்படிங்க விட முடியும்? ஒரு வீட்டில் கொலை நடக்குது 6 மாதம் கழிச்சு கேட்க முடியுமா? கொஞ்சம் மனசாட்சியோடு பேசுங்க. தாவேக்கனார் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் வந்து இது எந்த கட்சியும் சாரல. ஸோ என்னன்னா தாவேக்கா சிலர் என்னன்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிடுறீங்களே. யோசிச்சு பாருங்கள், ஒரு கொள்ளையோ இந்த மாதிரி ஒரு வன்புணர்வோ நடந்துச்சுன்னா 6 மாதம் கழிச்சு தான் நம்ம பேச முடியுமா? இதெல்லாம் அத்தியாவசியங்க. ஏதாவது இஷ்யூ நடக்குதுன்னா உடனே அட்ரஸ் பண்ணணும். உங்களை வந்து பெருசாக எல்லாம் மாற்றுங்கலாம் சொல்லலை. அன்னன்னைக்கு குற்றம் நடக்குது, அதை தடுங்க, பாதுகாப்பு பண்ணுங்க. எதுக்கு இம்மீடியட்டாக அத்தியாவசியம் ஒன்று இருக்குது, ஆடம்பரம் ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் அத்தியாவசியம், ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த குற்றத்தை வந்து குறைக்க பாருங்கன்னு தான் சொல்கிறோமே தவிர, மற்றபடி நீங்கள் வந்து தமிழ்நாட்டை திருப்பி போடுங்க, நீங்கள் வந்து சிங்கப்பூர் மாதிரி மாற்றுங்கலாம் வந்து யாருமே கேட்கல. இது வந்து பொதுமக்களோட மனக்குமுறல் மட்டும் தான் நான் சொல்கிறது. ஸோ எந்த அமைச்சரை கேட்டாலுமே அவங்க துறை சார்ந்த விஷயங்களை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நோ கமெண்ட்ஸ்ன்றாங்க. அப்புறம் பேசலாம், தலைவர் முடிவு எடுப்பாருன்றாங்க. ஸோ யாருமே வந்து ஒழுங்கான பதிலை கொடுக்க மாட்றாங்க. ஸோ கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக தான் கொடுக்குறாங்களே தவிர யாருமே ஒரு சரியான பதிலை தரமாட்றாங்க. ஒத்துக்கிறோம், அவங்களுக்கு யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாமே புரியுது. பட் கொஞ்சமாவது படிச்சுட்டு வந்து கொஞ்சமாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து பேசும்போது என்ன பண்ணலாம், இருக்கிறதையாவது அட்லீஸ்ட் வந்து அப்படியே காப்பாற்றினா போதுன்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது இப்போ. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகுது, ஸோ எல்லா இடத்துலையும் இஷ்யூ ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் இதை குறைக்க பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்த உடனே பண்ண சொல்லலை. இதில் வந்து ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு சில செலிபிரிட்டிஸு நடிகர்லாம் வந்து என்னன்றாங்க, அவங்களுக்கு டைம் கொடுங்க, கொஞ்சம் 6 மாதம் ஆகட்டும். அவங்க வீட்டில் ஒரு இஷ்யூ நடந்தா, அவங்க வீட்டில் திருட்டு நடந்தா, அவங்க வீட்டில் இந்த கொள்ளை நடந்தா, அவங்க வீட்டில் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்தா ஒரு 6 மாதம் டைம் கொடுப்போன்னு சொல்லுவாங்களா? தெரியல. நீங்கள் தாவேக்கா கட்சி எதிர்க்கட்சிகள் அவங்கள விட்டுருங்க. நார்மல் பீப்புள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. தயவுசெய்து எல்லா மினிஸ்டருக்கும் முதல்வருக்குமே மக்கள் எதிர்பார்க்குறது என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுங்க. ஸோ அதுதான் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து யாரோட மனசும் புண்படுத்துன நோக்கம் இல்லை, நடக்கிறது தான் சொன்னோம். ஒரு சாதாரண மனிதன் மனக்குமுறலை தான் இங்கே வெளிப்படுத்தியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.